சில பேர் இல்லைன்னா படங்கள் பண்ண முடியாதுன்னு நினைப்பேன். பரத் என்னோட எடிட்டர், ஷாண்டோடன் ஐயா, மோகன் ராஜண்ணா, நீங்கள் இல்லைன்னா எங்களால் எப்பயுமே வேலை பண்ண முடியாது. என்ன படம் பண்ணாலும் நீங்கள் இருப்புன்னு நினச்சிட்டே இருப்பேன். அண்ட் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமான ஆள்னா. அண்டு ஷாண்டோல்டன் தலைவன், நீங்கள் வந்து என்னால் வந்து சில மியூசிக் வந்து உங்களை எல்லாமே என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல தலைவா. ஏன்னா எந்த கதைகள் கேட்டாலும் ஃபஸ்ட்டு வந்து ஷாண்டோல்டன் மியூசிக்கல்னு நான் மைண்டில் நினச்சிட்டு மட்டும் தான் நான் வந்து கதைகளே கேட்பேன். ஸோ வந்து நீங்கள் இல்லாமல் இசையை வந்து என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. நீங்கள் நான் என்ன எதிர்பார்க்கணும் எல்லா படத்துக்கும் அதை விட பெரிய ஒர்க் தான் பண்ணி கொடுத்துருக்கீங்க. மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் அபிஷான் ஜீவினித் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்திற்கு ஷாண்டோல்டன் இசையமைத்திருக்காரு. இதுல சசிகுமார், சிம்ரன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. ஸோ இது 3வது படம், குட் நைட் லவ்வர் அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி எங்களோட காம்பினேஷனில். ஸோ 2 பெரிய நல்ல ஹிட் படம் கொடுத்துருந்தோம். ஸோ இதுவும் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஃபுல். அண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து சசிகுமார் சாருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய டைரக்டர், அவர் ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவர் வந்து எங்களோட ப்ராஜெக்டில் வந்து சைன் ஆகி பண்ணது வந்து ரொம்ப பெரிய ஒரு கிரெடிட் எங்களுக்கு. ஸோ அதே மாதிரி எங்களோட கம்பெனியில் சார் வந்து சேர்ந்து படம் பண்ணிவிட்டு ஒரு 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 ஹிட் ஒரு ஹிட் மூவி கொடுப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா அடுத்து நிறைய லைனப்ஸ் வந்து எங்களோட கம்பெனியில் மில்லியன் டாலர் எம்ஆர்பியில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சாருக்கும் வந்து இப்படி ஒரு ஒரு நல்ல கம்பெனியில் நம்மளும் வேலை பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஹாப்பினஸ்ஸே நாங்கள் டெஃபினெட்லி சாருக்கு கொடுப்போம். அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு இப்போ நான் யுவராஜோ நானோ அப்படிங்கிறது மாதிரி மட்டுமே கிடையாது. ஸோ இது வந்து டோட்லி வந்து ஒரு ஒரு டீம் எஃபர்ட் தான். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு இருக்கும்போது வந்து நம்ம டீமில் வந்து பாலா அவர் வந்து கதை கேட்பார். கதை கேட்டு ஸோ அவருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சதுக்கப்புறமா அவர் யுவராஜ் கிட்ட வந்து அந்த கதையை எடுத்து கொண்டு போனார். ஸோ எடுத்து கொண்டு போனதுக்கப்புறமா ஒன் ஃபைன் டே வந்து யுவராஜ் வந்து என்கிட்ட இப்படி ஒரு கதை கேட்டு பார்க்குறீங்களா அப்படின்னாரு. உடனே அபி வந்தாப்புல. அபிகிட்ட வந்து நான் ஃபஸ்ட்டு கேட்டேன், என்னடா வயசு என்னடா உனக்கு அப்படின்னு. 22 அப்போ 23 சொன்னேன்னு நினைக்கிறேன். 23 அப்படின்னா சரிடா கதை சொல்லு அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து நான் அப்படி ஒரு இன்டர்வல் பாட்டு வர சொன்னேன். அப்படி எனக்கு ஸ்டன் ஆகிட்டேன். நான் பயங்கரமாக இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் அபிகிட்ட வந்து அவ்வளோ ஆத்மார்த்தமாக எனக்கு அபியை பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்தது அவனோட கதை, அவனுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம். இப்போ மோகன் சார் சொன்ன மாதிரி தான் என்னென்னா அந்த படத்தையே பார்த்த மாதிரி சொல்லிடுவான். இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்த எல்லாமே இவன் கதை சொல்லும் போதே அப்படியே டீட்டெயிலாக சொல்லிட்டான் எல்லாத்தையுமே. ஸோ அதில் வந்து அந்த என்ன கண்டென்ட் எவ்வளோ அழகாக அவன் சொல்லியிருந்தானோ அந்த கண்டென்ட்டை அவன் கரெக்டாக இந்த படத்தில் வந்து எடுத்து கொடுத்துருந்தான். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ சப்போர்ட்ஸ் இருந்துச்சு. நம்ம டீமாகவே இப்போ விஜய் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் இருக்கிறாரு, அப்புறம் ஹரீஷ் இருக்கிறாரு, யுவராஜ், எல்லாருமே ஒரு பெரிய ஒரு டீமாக இருந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை வந்து ஒரு பெரிய ஒரு படமாக நாங்கள் எங்களோட கம்பெனியில் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து நிஜமாக சொல்லணுன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஃபேமிலியாக எடுத்தோன்னு. நிஜமாக இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை வந்து நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஒன்றா நின்று எடுத்த படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ May 1 இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை வந்து உங்கள் எல்லாருக்கும் சமர்ப்பணமாக உங்கள் ஃபேமிலிக்கு வந்து சேர்ற மாதிரி இந்த ஒரு படம் இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஷான் ஐயா வந்து எனக்கு எப்போவுமே வந்து அவரோட மியூசிக்ஸ் பாட்டு கேட்டதுக்கப்புறமா எப்படி மியூசிக் பண்ணியிருக்கிறாரு, அந்த எமோஷன்ஸாக எவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்ன எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீ ரெக்கார்டிங்காக கூட எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப 2-3 சீன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்குமே அது தெரிய வரும். மோகன்ராஜ் சார் அவர் சொன்ன மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு அவரை சரியாக தெரியலை. ஸோ அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாம் பெரிய பெரிய ஹிட் பாடல்கள் எல்லாம் வந்து அண்ணன் கொடுத்துட்ருக்கிறாரு. அண்ட் இதில் ஒரு குட்டி பையனாக ஒருத்தன் நடிச்சிருப்பான், கமலேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. தெறிக்க விட்டான் அந்த பையன், செம்மையாக பண்ணியிருந்தாப்புல. அவர் இன்றைக்கி வரல, பட் இட்ஸ் சூப்பர். அண்ட் மிதுனும் அதே மாதிரி தான். அவரோட கேரக்டரை வந்து ரொம்ப செட்டிலாக ரொம்ப சூப்பராக பண்ணி இந்த படத்தை வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக
வர்றதுக்கு இது ஒரு ஹோல் டீமை வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். வெல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆஸ் யூஷுவல். அண்ட் எப்போவுமே நான் 2 மேடையில் ஏறும்போது நான் சொன்னது தான், எனக்கு குட் நைட் அண்ட் லவ்வர் இந்த மேடை அமைஞ்சதுக்கும் காரணம் குட் நைட்டோட சக்ஸஸ் தான். ஐம் தேங்க்ஃபுல் டு விநாயக் அண்ட் மணிகண்டன் ஐயா அண்ட் அதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே லவ்வராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த சக்ஸஸ் கொடுத்தனால தான் இன்றைக்கி இது டூரிஸ்ட் ஃபேமிலியாகவும் வந்து நிற்குது. ஐ எம் சூப்பர் ஹாப்பி டு see you all again. இந்த படத்துக்கும் நீங்கள் 2 படத்துக்கு என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் டு எங்களோட டீமுக்கு, நான் சில பேர் மறந்துருக்கலாம், எங்களோட ஒட்டுமொத்தமான டீமுக்கும் என்னோட பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கல. ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமானவங்க. அபி வந்து ஒரு 23-24 வயசு பையன். ஆக்சுவலி அவனோட ஃபஸ்ட் டைம் நரேஷன் நான் கேட்கும்போதே ஒரு 5 நிமிஷம் தான். ஃபஸ்ட் டைம் வந்து கதையை ஆரம்பித்து 5வது நிமிஷத்தில் ஒரு மொமெண்ட் வரும். அந்த மொமெண்ட் வந்ததுமே நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து நான் என்ன நினச்சனோ, நான் அவங்ககிட்ட வரைக்கும் சொன்னதில்லை, நான் என்ன நினச்சனோ, அந்த படம் என்னவா வரணும்னு நினச்சனோ அதை ரொம்ப அசாத்தியமாக பண்ணி முடிச்சிருக்கான். இந்த வயசில் இவ்வளோ பெரிய எஃபர்ட் நான் பார்த்ததே இல்லை. நேற்று நைட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி வரைக்கும் கூட ட்ரைலரில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்தான். ஸோ இந்த ஏஜில் இவ்வளோ பெரிய எஃபர்ட் உழைப்பு இருக்குல்ல, அது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ அதை பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட பெருசாக இருக்குடா, நீ பெருசாக வருவ எனக்கு தெரியும். ஏன்னா நான் உங்கள்கிட்ட மூஞ்சிக்கு நேராக புகழ்ந்ததில்லை, உண்மையாக சொல்கிறேன். ரொம்ப ஆனஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய ஒர்க்குடா. இந்த படம் வந்து உனக்கு பெரிய இடத்த கொடுக்கும். இந்த இண்டஸ்ட்ரியில் உன்னை வந்து எல்லாரும் கண்டிப்பாக தேடுவாங்க நம்புகிறேன். சசிகுமார் சார், நீங்கள் என்ன இந்த படத்தை நாங்கள் எப்படி செட் பண்ணியிருப்போம்? ஏன்னா எங்களுக்கு இந்த ஒரு ஏஜ் கேட்டகரியில் நாங்கள் எழுதும்போதும், ஒரு அப்பா ரோல் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போதும், எங்களுக்கு வந்து யார்கிட்ட போய் நிற்கணும்னு நினைக்கும் போதும் ஒரே மூஞ்சி தான் ஞாபகம் வந்துச்சு, சசிகுமார் சார். ஏன்னா இந்த படத்தை வந்து எத்தனை பேரால் வந்து நாங்கள் சொன்ன கதையை அவ்வளோ கன்வின்சிங்காக புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்க முடியும்னு தெரியல. நீங்களா எங்களால் அந்த படம் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது சார். ரொம்ப நன்றி சார். மோகன்னா, உங்களோட வரிகளுக்கு நான் பெரிய ஃபேன். எப்பயுமே நான் சொல்கிறது தான். ஏன்னா எனக்கு வந்து சில பேர் இல்லைன்னா படங்கள் பண்ண முடியாதுன்னு நினைப்பேன். பரத் என்னோட எடிட்டர், ஷாண்டோலன் ஐயா, மோகன் ராஜண்ணா, நீங்கள் இல்லைன்னா எங்களால் எப்பயுமே வேலை பண்ண முடியாது. என்ன படம் பண்ணாலும் நீங்கள் இருப்புன்னு நினச்சிட்டே இருப்பேன். அண்ட் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமான ஆள்னா. அண்டு ஷாண்டோல்டன் தலைவன், நீங்கள் வந்து என்னால் வந்து சில மியூசிக் வந்து உங்களை எல்லாமே என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல தலைவா. ஏன்னா எந்த கதைகள் கேட்டாலும் ஃபஸ்ட்டு வந்து ஷாண்டோல்டன் மியூசிக்கல்னு நான் மைண்டில் நினச்சிட்டு மட்டும் தான் நான் வந்து கதைகளே கேட்பேன். ஸோ வந்து நீங்கள் இல்லாமல் இசையை வந்து என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. நான் என்ன எதிர்பார்க்கறனோ எல்லா படத்துக்கும் அதை விட பெரிய ஒர்க் தான் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஒரு நாங்காலியாக இருக்கட்டும், தேன் சுடரேவாக இருக்கட்டும், இந்த படத்தில் வந்து ஒரே வானம், முகைமழை சொல்லிட்டே போகலாம். எல்லா பாட்டுக்குமே நீங்கள் போடுற எஃபர்ட், இந்த கம்பெனிக்காக நீங்கள் கொடுக்குற வந்து ஒத்துழைப்பு வந்து ரொம்ப பெருசு தலைவா. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இல்லை. ரொம்ப நன்றி தலைவா. அண்ட் மகேஷ் என் பார்ட்னர் அவர். ஸோ வந்து சில பேர் வந்து நான் 2 பேர் சேர்ந்து பண்ணும்போதே நிறைய கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு படம் நம்ம பண்ணுறோம். ஸோ பண்ணும்போதும் இப்போ நான் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்ற எந்த ஒரு யோசனைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் இடம் கொடுக்காத ஒரு ஆள். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே பண்ணுறதுக்கு மகேஷ் இல்லைன்னா என்னால் பண்ண முடியாது. ஏன்னா 2 படம் முடிச்சிட்டோம், 3வது படம் பண்ணுறோம். எனக்குள்ளே சடனாக சில விஷயங்கள் தோணும், இன்றைக்கி ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொல்லுவோம். அப்போ வந்து மகேஷ் கோச்சிக்க மாட்டேன், என்ன சொல்லாமல் பண்ணிட்டான், அந்தலாம் எதுவுமே இருக்காது. மகேஷோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால் தொடர்ந்து இயங்க முடியாது. ஏன்னா வந்து இப்போ எனக்கு இருக்க சில தாட்ஸை அந்த டைமில் பண்ணுறதுக்கு வந்து மகேஷோட சப்போர்ட் வந்து பெருசாக இருந்திருக்கு. ரொம்ப நன்றிங்க. நீங்கள் இல்லை இந்த மேடையில் தான் சொல்ல முடியும், நான் வந்து டேரெக்டாக ஃபேஸ்க்கு நேரால் சொல்கிற ஆள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் நன்றியாக எடுத்துக்கோங்க. ஸோ இவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பேர் சொல்லப்படாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்னோட எடிட்டர் பரத் வந்து டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணி அவர் வந்து இன்னைக்கு வர முடியாமல் போயிடுச்சு, வேலையில் இருக்கார். ஸோ அவரோட ஒர்க் வந்து ரொம்ப இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு ஒர்க்காக இருக்கும். அவர் பண்ண ட்ரெய்லராக இருக்கட்டும், அவர் இந்த படத்துக்கு போட்ட எஃபர்ட்டாக இருக்கட்டும், அவர் கொடுத்த இந்த ஒர்க்லாம் வந்து நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க. ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. பரத்தை நான் மிஸ் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ பரத். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும். இந்த படம் வந்து எந்த ஒரு விதத்துலையும் யாரையும் கண்டிப்பாக டிசப்பாயின்ட் பண்ணாதுன்றதை மட்டும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப அதிகமாகலாம் பேசலை. இது ரொம்ப ஆனஸ்ட்டாக எங்கள் டீம் எல்லாம் சேர்ந்து உண்மையான ஒரு உழைப்பை கொடுத்துருக்கோம். இந்த படம் அவங்க எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும், அன்பை கொடுக்கும். இந்த படம் அவங்க எல்லாரையும் பிடிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் நாங்கள் பண்ணியிருக்கோம். மே 1ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். நீங்கள் குட் நைட் லவருக்கு இந்த ஆதரவு கொடுக்கலன்னா நான் இங்கே இல்லை. திரும்பவும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.